இப்ப என்னன்னா அதனால வந்து அப்போ தெரியாம நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனா சினிமானே என்னன்னு தெரியாம யாரும் மத்தவங்களா ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களா வந்தாங்கன்னா தே கேன் நாட் சர்வைவ். நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் சர்வைவ் பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல. அதாவது என்னோட சொல்லுவாங்க தெரியுமா, எங்க தொலைச்சோமோ அங்கதான் எடுக்கணும்ட்டு. அதனால நான் வந்து இந்தியால இந்த சாலையில இந்த சாயல்ல தான் நான் என்னோட காசை தொலைச்சேன், என்னை ஏமாத்திட்டாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், நான் இங்கதான் நான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒர்க். அதனால இப்பவும் ஓடிட்டு இருக்கேன். செகண்ட் மூவி எடுத்தேன். நான் யாரோட மியூசிக் மேல ஆசைப்பட்டனோ அவரே வந்து ஒத்துக்கிட்டு நான் சின்ன படம், சின்ன இதுதான் பட்ஜெட், அவர் ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு, பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் தினசரி. அவர்னால பெரிய ரீச் கிடைச்சது. அவர் மூலியமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது.